வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் சூப்பரான 5 சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 படங்களுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கும் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2024 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன காமி அப்படிங்கிற ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ அகோரியா இருக்காரு. அவருடைய உடம்புல சில பிரச்சனைகள் இருக்கும். அதாவது சாதாரண மனுஷங்களை தொட்டாலே அவருடைய உடம்புல ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடும். இந்த நோயை குணப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா 36 வருஷங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய பூக்கக்கூடிய ஒரு தாவரத்தை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு கதை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னும் 2-3 கதைகள் இந்த படத்துல வரும். இந்த கதைகளுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் என்ன தொடர்பு, கடைசியா நம்ம ஹீரோ அந்த தாவரத்தை கண்டுபிடிச்சாரா, அவருடைய நோயை குணப்படுத்தினாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. சோ நான் இப்ப சொன்னது இந்த படத்துல வரக்கூடிய 10 to 15 நிமிஷம் வரக்கூடிய காட்சிகளை பத்தி தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. நிறைய விதமான கதைகளும் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நீங்க படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்குங்க. சோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஒரு அறிமுக டைரக்டர். ஆனா இந்த டைரக்டருடைய முதல் படம் தான் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கதையை எடுத்து அவ்வளவு நேர்த்தியா எடுத்திருக்காரு. அடுத்ததான் நம்ம ஹீரோவுடைய ஆக்டிங்கை பத்தி சொல்லணும்னா, ஹிட் ஃபர்ஸ்ட் கேஸ்ல நடிச்ச விஸ்வக் சென் தான் இந்த படத்திலையும் நடிச்சிருக்காரு. ஆனா எந்த இடத்துலயும் இவரு தான் நடிச்சிருக்காரு அப்படிங்கறது தெரியாத அளவுக்கு ஒரு அகோரியாவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். படத்துல நடிச்ச அபிநயா, இன்னும் அவர் கூடயே வரக்கூடிய இன்னொரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸை நம்பி தான் மொத்த படமே இருக்கு. ஸோ கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்க பார்த்தாதான் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். ஸோ இந்த படம் ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா G5ல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசா அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 2021 வருஷம் ஹிந்தியில ரிலீஸ் ஆன டயல் 100 அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ சீனியர் போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. அவர் ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன்ல பேசின ஒரு லேடி என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ண போறேன். அந்த சம்பவத்தை பண்றதுக்கு முன்னாடி நான் சீனியர் போலீஸ் ஆஃபீஸரான ஹீரோ கிட்ட பேசுறோம்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஃபோன் காலை எடுத்து பேசுறாரு. அந்த லேடி சொன்ன விஷயத்தை கேட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. யார் அந்த லேடி, அப்படி என்ன விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொன்னாங்க, ஹீரோவுடைய லைஃப்ல அடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துல வரக்கூடிய சில காட்சிகள் கொரியன் படமான மிட்நைட் எஃப்எம் படத்துல வரக்கூடிய காட்சிகள் மாதிரியே இருந்துச்சு. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா ஹீரோ மனோஜ் பாஜ்பாயோடைய ஆக்டிங்கும் அந்த போன்ல பேசின அந்த லேடியோடைய ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேரும் அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸ் இப்படிதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ற மாதிரி எடுத்திருந்தாங்க. இன்னும் சில காட்சிகளை அழுத்தமா எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். ஸோ இந்த படம் ஒரு எபோ ஆவரேஜான படம் தான். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா G5ல தமிழ்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 5.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2024 வருஷம் கன்னடத்தில் ரிலீஸ் ஆன பிளிங்க் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். ஸோ டைம் டிராவல் ரிலேட்டடான படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோவுக்கு ஒரு 24 வயசு இருக்கும். பெருசா பர்மனண்டான ஜாப்லாம் கிடையாது. கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. சொல்ல போனா அவருடைய லவ்வர் கொடுக்கக்கூடிய பணத்தை வச்சுதான் அவர் லைஃபையே ஓட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோவுக்கு மற்றவங்களை விட ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும். அதாவது ரொம்ப நேரம் கண் சிமிட்டாம அவரால் இருக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அவர் ஒரு வயசானவரை மீட் பண்றாரு. அவர் மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவரே எதிர்பார்க்காத மாதிரி நிறைய சம்பவங்கள் அவருடைய லைஃப்ல நடக்குது. அது என்ன அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஒரு அறிமுக இயக்குனர் தான். ஆனால் ஒரு அறிமுக இயக்குனர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணார் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு அவ்வளோ நேர்த்தியாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நடித்த ஹீரோவுடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது ஸ்டார்டிங் 30 to 40 மினிட்ஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறதே பார்க்குற நமக்கு புரியாது. செகண்ட் ஹாஃப்ல தான் ஸ்டோரி இதுதானா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புரிய வரும். ஸோ இந்த படத்தை நான் லீனியர் டைப்பில் எடிட் பண்ணி எடுத்திருக்காங்க. எடிட்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸில் வரக்கூடிய ட்விஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் பெருசாக அடல்ட் கண்டென்ட் இல்ல, ஃபேமிலியோடயே பார்க்கலாம். சோ இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க.
இப்போ நம்ம நாலாவதா பார்க்க போற படம் 2022 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன த டீச்சர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயின் ஒரு ஸ்கூல்ல பிடி டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி கொஞ்சம் வருஷங்கள் ஆகியும் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இதனால ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு டைமில் இவங்களுடைய ஸ்கூலில் ஒரு ஸ்போர்ட்ஸ் டே வருது. அங்கே போன நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு என்னென்ன ப்ராப்ளங்கள்லாம் வருது, அந்த இன்சிடென்ட்டுக்கு காரணம் யாருன்னு நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா ஹீரோயினுடைய ஆக்டிங் அப்படின்னே சொல்லலாம். பாதிக்கப்பட்ட பெண்ணா ரொம்ப துணிச்சலாகவே நடிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேவும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த 20 நிமிஷம் போர்ஷன்லாம் நல்லா த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னா இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். சில இடங்களில் லாஜிக் மிஸ்டேக்ஸும் இருக்க தான் செய்யுது. இந்த படத்தில் சொன்ன மெசேஜ் சரியாக போகலையோ ரியலிஸ்டிக்காக இல்லையோ அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணா ஹீரோயின் டைரக்டாக சட்டத்தை கையில் எடுக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அதுக்கு பதில நேர்மையா ஜஸ்டிஸை கிடைக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2022 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன முகச்சித்திரம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டராக இருப்பார். இவருக்கு சாஃப்ட் கேரக்டராக இருக்கக்கூடிய பொண்ணை தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு பொண்ணு கிடைச்சா மேரேஜ் பண்ணிக்கலாம்னு தேடிட்டு இருக்காரு. அப்போ புரோக்கர் மூலமாக ஒரு பொண்ணுடைய ஃபோட்டோவை பார்த்து ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அந்த பொண்ணுடைய வீட்டுக்கே டைரக்டாக போய் அந்த பொண்ணுக்கிட்டேயே ப்ரப்போஸும் பண்ணுறாரு. ஹீரோவை பிடிச்சி போனதுனால அவங்க வீட்லேயும் ஓகே சொல்லி கல்யாணமும் பண்ணி வச்சிடறாங்க. இதுக்கு நடுவில் ஹீரோவை சின்ன வயசுல இருந்து அவருடைய ஃப்ரெண்டு லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ ஹீரோவுடைய ஒய்ஃபு, ஹீரோவுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். இவங்க 3 பேரில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த 3 பேர்த்துடைய லைஃபும் டோட்டலாக மாறுது. அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு, அப்படி என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் அவங்களுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை பார்க்கறது, மேரேஜ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலான ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி தான் போகும். செகண்ட் ஹாஃப்ல தான் த்ரில்லிங் மோடுக்கே கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் நடுவில் வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் தான். பட் அதை இன்னும் கொஞ்சம் எக்கேஜிக்காக த்ரில்லிங்காக எடுத்திருந்தா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். போர் அடிச்சா பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி, ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஆவரேஜான படம் தான். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய படங்களை பற்றி பேசியிருக்கோம். அந்த வீடியோக்கள் இருக்கக்கூடிய பிளேலிஸ்டோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்டில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்து நிறைய பேர் சஜஷன் கொடுத்துருக்கீங்க, பாசிட்டிவ் கமெண்ட்லாம் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ மூலமாக ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.